டே 46க்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த ப்ரோமோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தோப்பு காரணம் நேற்று வந்து போட வச்சுருக்காங்க சாட்சனா. அது வந்து அந்த ராணி அப்படிங்கிற அந்த கேரக்டரில் அவங்க பண்ணாங்க அப்படின்னா கூட மன்னிச்சு விட்டுருப்பாங்க. பட் அது பர்சனலாக அந்த கோபத்தில் பண்ண அப்படிங்கிற அந்த வாக்குமூலத்தை அவங்களே கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்த விதத்தில் சரின்னு தெரியல. சரி, இப்போ இந்த ப்ரோமோக்கு வருவோம். யாரும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை அப்படின்னு ராணி வந்து பயங்கர ஆக்ரோஷமாக பேசுகிறாங்களே. இதுவே ஆக்சுவலாக இந்த இடத்துல சாஷனாங்கிற கேரக்டர் இல்லாமல் வேற ஒரு ராணி இப்படி பேசியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமாக ஃபயர் விட்டுருப்பாங்க நிறைய பேர். ஆனால் இந்த ப்ரோமோ வரும்பொழுது இவங்களுக்கு அந்த அளவு வரவேற்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நடந்து கொண்ட விதம்ங்க. இங்கே ராணிங்கிறவங்க திருடக்கூடாது, அப்படிதான் இந்த டாஸ்கில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த பொண்ணு வந்து நைட்டு போய் திருடினது, அதுக்கப்புறம் அந்த லைன் கிராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரூல் இருக்கும்போது ராணியே போய் திருடுறது, அந்த நகையெல்லாம் ராணியே திருடி வச்சுக்கிட்டது, இன்னைக்கு காலையில் கொண்டு போய் அதெல்லாம் தெரியாத திருப்பி வைக்கிறது, இதெல்லாம் வந்து 24/7 பார்க்கறதுனால அந்த டயலாகுக்கு யாருமே ஃபயர் விட முடியல. என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களுக்கு பல்லக்கு வேண்டும் அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்கிறது ஒரு பல்லக்கு, அதை தூக்கிட்டு வந்து பாய்ஸ் டீம் அவங்க வச்சுக்கிட்டதுனால எங்களுக்கும் பல்லக்கு வேணும், எங்கள் சின்னஞ்சிறு ராணியை நாங்கள் பவனிவலம் கூட்டிகிட்டு போகணுமே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அணிலேருந்து நீங்கள் அவங்க வந்து எப்போதுமே ஒரு மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. நேற்று கூட சௌந்தர்யா வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும் போது இந்த நாட்டை பற்றி புகழ்ந்து வசனம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு மன்னிப்பு கேளுங்க அப்படின்ன உடனே மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து இவங்களுக்கு ஜாக்லினுக்கு ஹிட் ஆகுது. என்னடா உன்ன மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்புங்கிறீங்க, நான் மன்னிப்பு கேட்க தான் இங்கே வந்திருக்கேனா, உன்ன மன்னிப்பு மன்னிப்பு அப்படின்னு. ஏன்னா அவங்க போன வாரம் வந்து தீபக் கிட்ட அந்த மன்னிப்பு கேட்டாங்க இல்லையா, அது அந்த ஹிட் ஆகிடுச்சு. அது பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவங்க கோவப்படுறாங்க ஒரு பக்கம் ஜாக். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் ராணி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மன்னிப்பும் கேட்க தேவையில்லை, ஒன்றும் கேட்க தேவையில்லை, நான் என்ன பண்ணணும், எனக்கு நகர்வலம் போகிறதுக்கு பல்லக்கு இல்லைன்னா என்ன பண்ண முடியும், அதே இடத்துல தானே உட்காந்துருக்கணும், நான் அதே இடத்துல உட்காந்துருக்கேன், வேலைக்கு சாப்பாடை மட்டும் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு ஆக்ரோஷமாக பேச அந்த இடமே ரணகலமாக மாறுது.